Hi friends, today recipe vanilla sponge cake. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல இப்போ அந்த முட்டையை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சக்கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரிச்சுட்டேன், வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மஞ்சக்கருவில் வெனிலா எசன்ஸ் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வெள்ளைக்கருவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த கொஞ்சம் நுரக்கூடி வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்க சுகர் 1 கப் எடுத்துக்கங்க. நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எப்போவுமே எடுக்கும்போது பவுடர் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சுகரை நான் அப்படியே போடலை, ஒரு 3 பேட்சாக பிரித்து போட்டுக்கிற போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் போட்டு ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த பேட்ச் கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வச்சுருக்க எல்லா சுகரையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இந்த மாதிரி க்ரீம் மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மஞ்சக்கருவை ஆல்ரெடி நம்ம வெனிலா எசன்ஸ் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இருந்தாலும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க முட்டையோட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு முட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி முட்டை ஸ்மெல் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இதோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டதுனால இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வச்சுருக்க மாவை ஒரு 2 பேட்சாக பிரிச்சுக்கிற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக் நம்மளுக்கு சாஃப்டாக சூப்பராக வரும். அதனால் எந்த பக்கம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மாவோட இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இதோட கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க கேக் மிக்ஸை இதோட ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி அவனையும் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. இப்போ மாவை நம்ம இதோட சேர்த்துடலாம். ஆல்ரெடி வந்து நான் வந்து குக்கரில் எப்படி பண்ணணுன்றதா கேக் வந்து பனானா கேக் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க குக்கரில் எப்படி வைக்கிறதுன்றத. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கேக் மிக்ஸை வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து வச்சுருங்க. 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. இப்போ வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். கேக் ரெடி ஆகிறதுக்கு ஒரு குச்சியை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து கேக் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேக்கை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ சைடில் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கங்க. கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக மெதுவாக வந்திருக்குன்றத பாருங்கள். பஞ்சு போல் இருக்குது கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.